ஆம், ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட் பண்ணலான்ற ரொம்ப நாள் ஒரு ஐடியா. ஸோ இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னா ஒரு ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. ஸோ இது வந்து ம், என் அமேசான் வெப் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நிறைய வாஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் சர்வீசஸ், அப்புறம் நெட்வொர்க்கிங் லைக் ஸோ ஆன். ஸோ இப்போ நெட்வொர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாபிக் வந்து செக்யூரிட்டி குரூப். ஸோ லைக் இன் ஃபியூச்சர் லைக் செக்யூரிட்டி குரூப் நான் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கிங் பற்றி கான்செப்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன். அப்புறமா அட் த சேம் டைம் லைக் டிஃப்ரெண்ட் டாபிக் ஸ்டோரேஜ் சர்வீசஸ், கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்ப்போம் இன் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த இந்த பிளேலிஸ்ட் உடைய மெயின் ஐடியாவே இதுதான். ஸோ வில் குவிக்லி கோ இன் டு அ டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி குரூப் ஓகே, ஜஸ்ட் டு டெல் வெரி சிம்பிள். இப்போ விபிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணுறது, அது எது சேவ் பண்ணுதுன்னா செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப் இஸ் நத்திங் பட் அ ஃபயர் வால் ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். ஸோ இன் ஏடபிள்யூஎஸ் இட்ஸ் லைக் அ விர்ச்சுவல் ஃபயர் வால் that controls the traffic going in and out of your EC2 instances, your services in AWS. Okay, so it works by setting rules that decide what kind of traffic can reach your instances, that is inbound, and what can leave your instances outbound. So basically இந்த டிராஃபிக் வந்து நம்ம எப்படி லைக் பேசிக் லைக் இட் ஒர்க்ஸ் பை செட்டிங் rules that decide what kind of traffic can reach your instance and what leave traffic can leave your instance. That does nothing but inbound and outbound. So இப்போ inbound rule, outbound rules இதை என்னன்னு பார்ப்போம். So inbound rules are nothing but these rules control what traffic is allowed into your instance. For example, you might allow web traffic on port 880 so that people can visit your website. ஸோ இது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இன்கமிங் டிராஃபிக், அவுட் கோயிங் டிராஃபிக், தட் இஸ் நத்திங் பட் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். ஸோ இதை வந்து நான் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னா, நான் சில ரூல்ஸ் நான் செட் பண்ணுவேன் அந்த இன்பவுண்டுக்கும் அந்த அவுட்பவுண்டுக்கும். இப்போ இன்பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கேன். என்ன? ஸோ இன்கமிங் டிராஃபிக் வந்து ஹெச்டிடிபி அப்புறமா போர்ட் 80 அலோவ் பண்ணணும் டு விசிட் மை வெப்சைட். அதே மாதிரி அவுட்பவுண்ட் ரூலுக்கு என்னென்ன செட் பண்ணுறேன்னா, தீஸ் ரூல் கண்ட்ரோல் வாட் டிராஃபிக் இஸ் அலோவ் டு லீவ் யுவர் இன்ஸ்டன்ஸ். உங்கள் இன்ஸ்டன்ஸை விட்டு ஒரு டிராஃபிக் போகுது, வெளியே போகுதுன்னா, so for example you might allow your instance to send traffic to the internet to update software. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கீ ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் we have 3 key features, that is stateful, hello only, and multiple security group. Stateful na, if you allow incoming traffic, the outgoing response is automatically allowed. You don't need to define separate outbound rule for this. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்கமிங் டிராஃபிக் வந்து உங்கள் செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணிடுச்சுன்னா திருப்பி அவுட் கோயிங் அதை வந்து செக் பண்ணாது. ஒன்ஸ் இன்கமிங்கை வந்து அது செக் பண்ணி அந்த டிராஃபிக்கை அலோவ் பண்ணிடுச்சுன்னா திருப்பி அது வெளியே போகும்போது, அவுட் கோயிங் போகும்போது அது வந்து செக் பண்ணாது. அப்புறம் ஹலோ ஒன்லி, இட் ஜஸ்ட் ஹலோ ஒன்லி. இதுக்கு டினை என்ற ஒரு இது இல்லை. டினை என்ற செக்யூரிட்டி குரூப் ஒன்லி ஹலோ டிராஃபிக், மீனிங் யூ cannot explicitly block, deny the traffic. If there is no rules to allow traffic, it's automatically blocked. ஓகேவா? அப்புறமா மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப், யூ கேன் அட்டாச் மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் டு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் அண்ட் த இன்ஸ்டன்ஸ் வில் ஃபாலோ த கம்பைன்ட் ரூல்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்டாச் மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் இன்டு அ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து
அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வில் ஃபாலோ த கம்பைன்ட் ரூல். அந்த கம்பைன்ட் ரூல்ஸை அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ an inbound rule to allow HTTP traffic port 80 from anywhere so that user can access the website. ஓகேவா? An inbound rule to allow SSH port 22 only from your office IP address so you can securely message the server. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கமிங் டிராஃபிக் போர்ட் 80 தட் அலோஸ் லைக் HTTP ப்ரோட்டோகால் நம்ம செட் பண்ணிட்டோன்னா, ஸோ எனிவேர் யூசர் ஃப்ரம் எனிவேர் கேன் ஆக்சஸ் த வெப்சைட். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஐபி அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் எடுத்துங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அலோ ஒன்லி SSH port 22. ஸோ just like to conclude, in summary, security groups are easy to use tools that protect your AWS instances by controlling which traffic is allowed in or out, keeping your server safe. That's it. Simple as சொல்ல போனால். ஸோ நீங்கள் கன்க்ளூட் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் டேக் அவே இதில் இந்த வீடியோவில் என்னன்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் சேவ் பண்ணணும். ஸோ அந்த சேவ் பண்ணுறதுக்கு நான் சில ரூல்ஸ் நான் போடுறேன், செட் பண்ணுறேன். அந்த ரூல்ஸ் வந்து இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ். இன்பவுண்ட் ரூல்ஸ்க்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் HTTP, இந்த HTTP அப்புறம் இந்த போர்ட்டுக்கு தான் இன்கமிங் டிராஃபிக் இருக்கணும்னு நான் செட் பண்ணுறேன். அதே மாதிரி அவுட்பவுண்ட் ரூலுக்கும் நான் சில ரூல்ஸ் செட் பண்ணுறேன். ஸோ தட் யுவர் இன்ஸ்டன்ஸ் வில் பி சேஃப், ஸோ தட் இட் வில் அலோ லைக் பேசிக்கலி என்னன்னா ஃபில்டர் பண்ணுது, எந்த டேட்டாவை அலோவ் பண்ணணும், எந்த டேட்டாவை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.